இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இன்று உங்கள் நாளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் வார்த்தை ஏசாயா 35:8. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக மிகவும் வேதனைப்பட்டார்கள். அப்போது தேவன் மோசேயை எழுப்பி தம்முடைய ஜனங்களை விடுவித்தார். பார்வோன் அவர்களை விட மறுத்தாலும் தேவன் பல அதிசயங்களால் தம்முடைய வல்லமையை காட்டினார். இறுதியில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியேறினர். அவர்கள் முன் செங்கடல் இருந்தது, பின்னால் பார்வோனின் படைகள் வந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் தேவன் செங்கடலை பிளந்து தம்முடைய மக்களுக்கு நடக்க ஒரு பாதுகாப்பான பாதையை ஏற்படுத்தினார். அவர்கள் அந்த வழியாக பாதுகாப்பாக கடந்தார்கள். இந்த சம்பவம் தான் அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும் என்ற வசனத்தின் அர்த்தத்தை நினைவுபடுத்துகிறது. தேவன் தம்முடைய மக்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு பரிசுத்தமான வழியில் நடத்துகிறார் என்பதை இது காட்டுகிறது. எகிப்தின் பழைய வாழ்க்கையை விட்டு தேவனை நம்பி புதிய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, தேவன் இல்லாத வாழ்க்கை எகிப்தின் அடிமைத்தனம் போன்றது. ஆனால் தேவன் நமக்காக பரிசுத்தமான ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த வழியில் நடக்கும்போது பயம் அல்ல, சமாதானம் கிடைக்கும். இன்று நாம் தேவன் காட்டும் பரிசுத்த பாதையில் நடக்க தீர்மானிக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். ஆம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ஏசப்பா. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் மீது இரக்கம் வைத்து ஆண்டவரே அந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தீரே அப்பா. ஆண்டவரே, அந்த செங்கடலையே பிளந்து கொண்டு வந்து ஆண்டவரே, நீர் ஆண்டவரே ஒரு கானான் தேசத்தை கொடுத்தது போல இதோ ஆண்டவரே, நாங்கள் எந்த சிறையில் ஆண்டவரே கட்டுகளில் இருந்தாலும் தேவன் எங்களை விடுவித்து நல்ல ஒரு ஆசீர்வாதமான இடத்தில் நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆம் ஆண்டவர், இந்த பிள்ளைகளும் ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று நீர் அறிவீர். ஆம் ஆண்டவரே, என்னை விடுவிக்க யாரும் இல்லையே என்று ஆண்டவரே நினைக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இதோ ஆண்டவரை ஜெபிக்கிறேன். நீர் அவர்களை விடுவித்து கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.